श्रीविष्णुचित्तकुलनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलाभिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये. நமஸ்தபாயே. இன்றைய தினம் திருப்பாவினுடைய பாசுரம் 19 மற்றும் 20. இந்த இரண்டு பாசுரங்கள் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல நம்ம கடைசியா பார்த்து முடிச்சிருந்த அந்த பாசுரம் என்ன? உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் பந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலனங்கள் குவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலூர் எம்பாவாய் அப்படிங்கிற அந்த பாசுரத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். அதனுடைய தாற்பயம் என்ன அப்படின்னாக்கா, அந்த பாவை நோன்பு அப்படிங்கிறதுக்காக ஆண்டாள் உட்பட எல்லா ஆயிரக்குல பெண்களும் வந்திருக்கா. வந்து இப்போ அந்த நந்தகோபனுடைய திருமாளிகையை அடைந்து அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரா எழுப்பின் இருக்கா. யாரு? நந்தகோபரை எழுப்புறா, யசோதையை எழுப்புறா, பலராமனை எழுப்புறா, கண்ணனை எழுப்புறா, நப்பிண்ணையை எழுப்புறா. அப்படிங்கிற வரிசையை நம்ம என்ன பண்றோம்? தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். அந்த ரீதியில இந்த பாடல்ல அந்த நப்பிண்ணை என்ன சொல்லக்கூடிய கந்தம் கமழும் குழலி அப்படிங்கிற அந்த பெண்ணை எழுப்புறா. அம்மா எல்லாரும் வந்தாச்சு, கோழிலாம் கூவிடுத்து, குயிலினங்கள்லாம் கூவிடுத்து, நாங்க கண்ணனை பத்தி பாட வந்திருக்கோம், உனக்கு ரொம்ப பிரியமான அந்த கண்ணனை பத்தி பாட வந்திருக்கோம். அதனால நீ என்ன பண்ணு, தயவு செய்து உன்னுடைய அந்த செந்தாமரை கையால், உன்னுடைய செந்தாமரை கைகளால், உன்னுடைய கைகள்ல அணிந்திருக்கக்கூடிய அந்த வலையெல்லாம் ஓசை போடணும். அந்த மாதிரி வந்து அந்த வாசலை திறவாய் அப்படிங்கிற மாதிரி பார்த்தா. இப்போ அந்த நப்பிண்ணையும் கண்ணனையும் எழுப்புற மாதிரி அந்த பாசுரம் இருந்தது. அந்த நப்பிண்ணையுடன் சேர்த்து கண்ணனை எழுப்புறது அடுத்த பாடல்ல சேர்ந்து வரப்போறது. 19வது பாடல அதான் பார்க்க போறோம். இப்படியாக அந்த உந்து மதகளிற்றன் அப்படிங்கிற 18வது பாசுரம் வரைக்கும் சென்ற வகுப்புல பார்த்து முடிச்சிருந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினம் அதற்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய பாசுரமான பாசுரம் நம்பர் 19 மற்றும் 20, அந்த இரண்டு பாசுரங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கலாம். வழக்கம் போல அந்த பாசுரங்களை எல்லாரும் மியூட்ல இருந்துட்டே சொல்லுங்க, குழந்தைகள் அதை அன்மியூட்ல இருந்து சொல்லுவா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். குத்து விளக்கெரிய ஓட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பிண்ணை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுண்மலாலை எத்தனை போதும் துயிலழவட்டாய்கான் எத்தனை ஏலும் திரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று அகவேலூர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய
ஓட்டுக்கால் கட்டில் மேல் வெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீ உன்மணாளனை எத்தனை போதும் உயிரிடவட்டாய்கான் எத்தனையேலும் விரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலூர் எம்பாவாய் குத்து விளக்கெரிய ஓட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய் திறவாய் மைத்தடங்கண்ணினாய் நீயுன்மணாளனை எத்தனை போதும் உயிரிடவட்டாய்கான் எத்தனையேலும் விரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலூர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு பின் சென்று தப்பம் தவிர்க்கும் தலியே துயிலடாய் தெப்பமுடையாய் திரளுடையாய் பெற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பென்னமென் முளை செவ்வாய் சிறுமருங்கொல் நப்பின்னை நங்காய் வே துயிலடாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு பின் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய்
தெப்பமுடையாய் திரளுடையாய் சித்தார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமல துயிலழாய் பண்ணமென் முளை செவ்வாய் சிறுமருங்கள் அப்பின்னை நங்காய் இதுவே துயிலடாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன்மணாலனை இப்போதே எம்மை ஈராட்டேலூர் எம்பாவாய் முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று தப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய் செப்பமுடையாய் திரளுடையாய் சிற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடாய் செப்பன்னமென் முளை செவ்வாய் சிறுமருங்கள் நப்பின்னை நங்காய் இதுவே துயிலடாய் உக்கமும் தட்டொலியும் பந்துன்மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலூர் எம்பாவாய். இன்றைய தினம் பாசுரம் 19 மற்றும் 20 அப்படிங்கிறத நாம எடுத்து வச்சிருக்கோம். சென்ற வகுப்புல நப்பின்னை என்று சொல்லக்கூடிய நந்தகோவருடைய மருமகளாக திகழக்கூடிய நப்பின்னை அவளை எழுப்புறா. அவள் என்ன பண்றா? கண்ணனுடன் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். கண்ணனுடன் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நப்பின்னை அவளை எழுப்புறா. மற்ற தோழிகள்லாம் ஏன் முதல்ல கண்ணனை எழுப்பாம நப்பின்னை எழுப்புறா அப்படின்னாக்கா, இப்ப நம்ம கோவில்களுக்கு போகும்போது பெரும்பாலும் நேர பெருமாள் சன்னதிக்கு போகாம தாயார் சன்னதிக்கு போய் தாயார நமஸ்காரம் பண்ணிட்டு அப்புறம் பெருமாள் சன்னதிக்கு போய் பெருமாளை நமஸ்காரம் பண்ணணும். அப்படி பண்ணா நம்ம தாயாரிடம் பிரார்த்தனை பண்ணிண்டா நிச்சயமா தாயார் அந்த விஷயத்தை நமக்கு நடத்தி கொடுப்பா பெருமாள் மூலமா. நேரடியா பெருமாள் கிட்ட போனாக்கா தாமதமாகும். ஆனா தாயார் மூலமா அந்த விஷயத்தை, அந்த கோரிக்கையை நாம் பெருமாளிடத்தில் செலுத்தினால் உடனடியாக அந்த காரியமானது நமக்கு நடக்கும். அதனால முதல்ல நேரா பெருமாள் கோயிலுக்கு போனா நேரா சுவாமி சன்னதிக்கு போகாம தாயார முதல்ல சேவிக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அதை காண்பிச்சு கொடுக்கிறான். அப்படி அந்த தாயாரிடத்தில் நாம வைக்கக்கூடிய கோரிக்கையானது 10 நிமிடத்தில் நிறைவேறும். அதுபோலதான் நாராயணன் அவர்கிட்ட நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அப்படின்னாக்கா அந்த மாயன் அவ்வளவு எளிதில் ஏத்துக்கவே மாட்டானா. அதையே தாயாரிடம் சொல்லிவிட்டா அவனால் அதை தப்பவே முடியாது இல்லையா? நம்ம போன வகுப்புல பார்க்கும்போது சொன்னோம், நரசிம்மாவதாரம் எடுத்த பொழுது யாராலையும் பெருமாளை சாந்தப்படுத்த முடியல. தாயார் பெருமாளை நரசிம்மரை சாந்தப்படுத்தினார். அந்த மாதிரி கண்ணனுடைய மனைவி அதனால நப்பின்னை எழுப்பி அதன் பிறகு கண்ணனை எழுப்புகிறார்கள். யாரு? அந்த பாவை நோன்புக்கு சென்ற பெண்கள்லாம் அப்படிங்கிற மாதிரி அந்த தாத்பரியத்தை கொண்டு அந்த ஸ்லோகத்தை நாம பாசுரத்தை நாம பார்த்து முடிச்சிருந்தோம் கடைசியா இல்லையா? அதை தொடர்ந்து இந்த ஸ்லோகத்துல
குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா. இப்போ நப்பின்னை மா உன்னுடைய வாசற் கதவை திறன்னு சொன்னோம். அது மாத்திரமில்ல, கண்ணனும் அந்த நப்பின்னையும் உறங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ இந்த பெண்ணை எழுப்பும் பொழுது கண்ணனுக்கும் அந்த சப்தமானது கேட்கும். அவ என்ன பண்றா, நேரடியா கண்ணனை எழுப்பாம நப்பின்னையை எழுப்பி கண்ணனை எழுப்ப சொல்கிறார்கள். அப்படி எழுப்ப சொல்லும் பொழுது அவ உறங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மெத்தை எப்படி இருக்கு, பஞ்சென்ற மெத்தையில். அவ அதாவது குத்து விளக்கெல்லாம் சுத்தி எரிஞ்சுட்டு இருக்கு. யானை தந்தத்தாலான கட்டில் மேல் மிருதுவான பஞ்சு மெத்தையில் இல்லையா, அப்படி அந்த நப்பின்னை கொங்கை அவ படுத்துட்டு இருக்கா. கண்ணனும் அங்க உறங்கின்னு இருக்கான். அப்படி அந்த நப்பின்னை உடன் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணனே, தயவு செய்து நீ எங்களுடன் பேசுவாயாக. மலர் மார்பா வாய்த்திரவாய். கண்ணனே, நீ நப்பின்னையுடன் உறங்கி கொண்டிருக்கிறாய் தெரிகிறது. இப்பேற்பட்ட சயனம் பஞ்சுமெத்தை இல்லையா, பஞ்ச சயனத்தின் மேலேறி படுத்துட்டு இருக்க. யானை தந்தத்தால் ஆன கட்டில் தான், உசத்தியான கட்டில், நல்ல மெத்த, அதனால சௌகரியமா தூக்குவோம் இல்லையா. அப்படி உறங்கி கொண்டிருக்கக்கூடிய கண்ணனே, நீ நாங்க வந்திருக்கோம், நாங்க வந்திருக்கோன்றது உனக்கு தெரியறது, தோ வர அப்படிங்கிற வார்த்தையாவது நீ சொல்வாயாக. வாய் திறவாய், நீ எங்களுடன் பேசுவாயாக. அது மாத்திரமில்ல, மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, மைத்தடங்கண்ணினாய். கண்களுக்கு அழகான மைகளை பூசிக்கொண்ட மைத்தடங்கண்ணினாய். ஏ நப்பின்னையே, நீ என்ன பண்ண, நீயுன் மணாலனை. அம்மா, உனக்கு அருகாமையில் அந்த கணவனாகிய கண்ணன் எவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்கான். அவனை தயவு செய்து அந்த தூக்கத்திலிருந்து நீ எழுப்பு. நேரம் கடந்துட்டே இருக்கு. அவனை பிரிந்து கன நேரம் கூட எங்களால் இருக்க முடியல. அதனால நீ என்ன பண்ணு, தயவு செய்து அவனை எழுப்புவாயாக. எத்தனை போதும் துயிலிட விட்டாய்க்கான் எத்தனை ஏனும் பிரிவாற்றகில்லாயால். அந்த கண்ணனை நீ பிரிய மாட்டா என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். நாங்களும் கண்ணனை பிரிந்து இருக்க முடியல. அதனால தயவு செய்து கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்துவிட்டு இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா? தனையோலும் பிரிவாற்றகில்லாய தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். அம்மா, அந்த கண்ணன் உறங்கின்னு இருக்கான், நீயும் உறங்கின்னு இருக்க. நாங்க இவ்வளவு பேர் வந்து வாசல்ல அந்த கண்ணனுக்காக காத்துன்னு இருக்கோம். தயவு செய்து அந்த கண்ணனை எழுப்பு, அவனை வாயை திறந்து பேச சொல், எங்களுடன் பேச சொல் அப்படிங்கிற மாதிரியான அந்த நப்பின்னையுடன் அவ மறுபடியும் சொல்லிட்டே இருக்கா. இப்படியாக ஒவ்வொருத்தரா எழுப்பின்னு இருக்கா. நந்தகோபராட்சி, யசோதையாச்சி, பலராமனாச்சி எல்லாரும் எழுப்பிட்டா. இப்ப கண்ணனும் நப்பின்னையும் உறங்கின்னு இருக்கா. நப்பின்னையும் எழுப்புறா, கண்ணனையும் எழுப்புறா. நப்பின்னையே கண்ணனை எழுப்ப சொல்றான். இப்படியாக இந்த பாசம் அவ நல்லா ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கா இல்லையா. மார்கழி மாசம் வேற, இந்த குளிர் சமயத்துல தூக்கம் அப்படிங்கிறது இன்னும் நல்லா சுவாரஸ்யமா வந்துட்டு இருக்கும். தூக்கத்திலிருந்து எழுந்துக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டம் இல்லையா. அப்படி இருக்கக்கூடிய அவளை எழுப்புறாய்வா. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்சசயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்திரவாய். மைத்தடங் கண்ணினாய், நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலிடவிட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றகில்லாயால் தத்துவமன்று தகவேலோர் எம்பாவாய். அம்மா, நீ இப்படி பண்றது உனக்கு உன் சுபாவகத்துக்கு தகுதியாகுமா? அதனால தயவுசெய்து புரிஞ்சுக்கோ. நீயும் எழுந்திரு, உனக்கு அருகாமையில் உறங்கிக் கொண்டிருக்கிற கண்ணனையும் எழுப்பு, எங்களுடன் அவனை பேச சொல், அவனுக்காக தான் நாங்க இங்க வந்து கூடியிருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த இந்த பாசுரம் மூலமா அந்த பெண்கள்லாம் ஆண்டாள் உட்பட எல்லாரும் தெரியப்படுத்துறா அப்படிங்கிறது இந்த 19வது பாசுரம். அதை தொடர்ந்து 20வது பாசுரம் என்ன? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடார் செப்பமுடையார் திரளுடையார் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலடார் செப்பெண்ண மண்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலடார் புக்கமும் தட்டொலியும்
தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இந்த பாசம். இதனுடைய அர்த்தம் என்ன பாருங்க. அதாவது மொத்தம் 33 கோடி தேவர்கள் இருக்கா. 33 கோடி தேவர்கள் இருக்கா. அந்த தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் சென்று பக்தர்களுடைய துயரை துடைக்கும் கலியுக தெய்வமே யாரு? கண்ணனை சொல்றான். கண்ணா, நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? 33 அமரருக்கு முன் சென்று, அமரர்னா தேவர்னு அர்த்தம். 33 கோடி தேவர்கள் இருக்கா. இருந்தாலும் தன்னுடைய பக்தனுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னா உடனடியா வரக்கூடியவன் யாரு? அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களுடைய துயரை துடைக்கும் கலியுக தெய்வமே கண்ணனே, நீ எழுவாயாக, துயிலெழாய். 33 அமரருக்கு முன் சென்று, 33 கோடி தேவர்கள் இருக்கா. ஆனா பக்தனுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது கப்பம் தவிர்க்கும், அவளுடைய பக்தருடைய துயரை துடைக்கும் கலியே, கலியுக தெய்வமே, துயிலெழாய், தயவு செய்து நீ எழுந்திருப்பா, நீ எழுவாயாக. அது மாத்திரமல்ல, செப்பமுடையாய், திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய். நீ எப்பேற்பட்டவன் தெரியுமா? செப்பமுடைய நேர்மையானவனே. அது மாத்திரமா, திரளுடைய ஆற்றல் மிக்கவன். அது மாத்திரமா, செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலெழாய், பக்தர்களுக்கு வியர்வை பெருக்கும்படி செய்யும் தூயவனே. அப்பேற்பட்ட தயவு செய்து நீ துயில் எழுவாயாக அப்படின்னு சொல்லி மறுபடியும் என்ன சொல்றா? செப்பென்ன வெண்முலை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய். அம்மா, தயவு செய்து நீ எப்பேற்பட்டவள்? பவழம் போன்ற செவ்வாயை உடைய, சிற்றுடையை, சின்ன இடையை உடையவளான நப்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, நீ தயவு செய்து என்ன பண்ணு? எழுந்துருமா, நீயும் துயில் எழுவாயாக. எங்களுக்கு இந்த விசிறி, கண்ணாடி இதெல்லாம் உன் கணவனாகிய கண்ணன் இருக்கான் இல்லையா, அதை எனக்கு இப்பவே தந்து எங்களை அருள்மழையில் நனைய செய்யணும். உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை, உன் கணவனாகிய கண்ணனையும் விசிறி, கண்ணாடி அப்படிங்கிற பொருட்கள்லாம் வேணும்னு கேட்கிறா. தந்து இப்போதே எங்களை இந்த அருள்மழை, கண்ணனுடைய அருள்மழையில நினைறதுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். அந்த கண்ணனை எனக்கு தந்தருள்வாயாக. முதல்ல என்ன சொல்ற? 33 கோடி தேவர்களுக்கு முன்னாடியே தன்னுடைய பக்தனுடைய துயர் துடைக்கிறதுக்காக ஓடோடி வரக்கூடிய கலியுக தெய்வமே, நீ எழுந்துருங்கிறா. சொல்லிட்டு அவன் எப்பேற்பட்டவன்? செப்பமுடையாய், திரளுடையாய், செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா, நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பேர்பட்ட தூயவனே, நீ தயவு செய்து வந்து எழுவாயாக சொல்லிட்டு நப்பின்னைய சொல்றா. எப்படி சொல்ற? அழகான செவ்விதழ்களை உடையவளே, சிற்றிடையும் உடையவளே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே. சாட்சாத் நீ யாருமா? மகாலட்சுமி தான். அதனால அந்த கண்ணனை எங்களுக்கு தந்து இப்போதே எங்களை அவனது அருள்மழையில் நாங்கள் நினைய வேண்டும். அப்படி நாங்கள் அருள்மழையில் நினைவதற்கு நீ எங்களுக்கு உதவுவாயாக. இந்த 2 பாசனங்கள் என்ன பண்ற? கண்ணனையும் அவனது மனைவி நப்பின்னையும் எழுப்புற. நப்பின்னையும் எழுப்பி கண்ணனையும் எழுப்ப சொல்ற. இதோட இந்த 20வது பாசுரமானது முடையிறது. என்ன பாசுரங்கள் இன்றைய நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, பாசுரம் நம்பர் 19 மற்றும் 20 இந்த 2 பாசுரங்களை பார்த்தோம் இல்லையா? அது என்ன பாசுரம் அப்படின்னாக்கா பாருங்க. குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற வஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலிட ஒட்டாய்கான் எத்தனையேலும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவமன்று தகவேலூர் எம்பாவாய் அப்படிங்க. அடுத்து 20வது பாசுரம் என்ன? 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலடாய், செப்பமுடையாய், திரளுடையாய், சிற்றார்க்கு
வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலழாய் செப்பெண்ண மென்முளை செவ்வாய் சிறுமருங்குல் நப்பின்னை நங்காய் திருவே துயிலழாய் உக்கமும் தட்டொலியும் தந்துன் மணாலனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் சொல்லக்கூடிய பாசுரங்கள் 19 மற்றும் 20வது பாசுரங்களை இன்றைய தினம் நாம தெரிஞ்சிட்டோம். அடுத்த வகுப்புல சனிக்கிழமை அன்னைக்கு அடுத்த 2 பாசுரம் நம்பர் 21 மற்றும் 22 இந்த பாசுரங்களை நாம பார்க்கலாம். நீங்க என்ன பண்ணுங்க, அந்த பாசுரங்களை பாராயணம் பண்ணிட்டே வாங்கும். ஏன்னா ஆரம்பிச்சு 20 பாசுரங்கள் பார்த்துருக்கோம், இன்னும் 10 பாசுரம் தான் இருக்கு. இந்த திருப்பாவை அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரமானது மொத்தம் 30 பாசுரங்களை கொண்டது. அதுல நாம 20 பாசுரங்களை இது வரைக்கும் தெரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் 10 பாசுரங்கள் இருக்கு. அந்த 10 பாசுரங்கள் முடியறதுக்குள்ள எல்லா பாசுரம் நம்ம என்ன பண்ணோம், பிரதிதினம் பாராயணம் பண்ணிட்டே வந்தா தான் நமக்கு அது நுற்றுவாகும். பாராயணம் பண்ணாம இருந்துட்டு இருக்கோம், வகுப்பு மாத்திரம் அட்டன் பண்ணாக்கா அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை இல்லையா? அதனால எப்பெல்லாம் அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் இந்த பாசுரங்களை நீங்க பாராயணம் பண்ணிட்டே வாங்கோ. அப்பதான் இந்த 30 பாசுரங்கள் முடியும் பொழுது நம்மளால 30 பாசுரங்களையும் பார்க்காம சொல்ற அளவுக்கு நம்மளால தயார் பண்ணிக்க முடியும். தாசம் அடுத்த வகுப்புல பாசலாம். ஆண்டாள் திருவடிகளே சரணம். தன்யவாதாக.